வெயிலுக்கு ஏத்த மாதிரி கர்நாடகா ஸ்டைல் தம்புலி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இத நம்ப ஓமவல்லி வச்சு தான் பண்ண போறோம். கற்பூரவல்லின்னு சொல்லுவோம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 1 கப் வந்து மீடியம் திக் மோர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதோட 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியா வச்சுடலாம். இப்போ ஒரு கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துன்ட்டு, அதுல வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகு, 1 பச்சை மிளகாய உடைச்சு சேர்த்துட்டு இருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா மிதமான தீயில ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 10 ஓமவல்லி இலைய வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம இதுல சேர்த்துக்கிறோம். இப்போ இத வந்து இலை வந்து நல்லா கொஞ்சம் சுருங்குற வரலும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த சமயத்துல அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஒரு தண்ணி விட்டு கொஞ்சமா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது அரைச்ச பேஸ்ட்டை வந்து அப்படியே நம்ம மோர் வச்சிருக்கோம் இல்லையா, அதுல வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்ப நம்ம வேற எதையும் குக் பண்ண போறது கிடையாது. இப்போ ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதுல வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா மோர் மொளகா ஒரு 4 இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மோர் மொளகா குக் ஆற வரலும் நல்லா நம்ம வறுத்துட்டு இத எல்லாத்தையும் நம்ம இந்த மோர் மிக்ஸ்சர் நம்ம பண்ணி வச்சிருக்கோம்ல அதுல வந்து நம்ம சேர்த்துக்க போறோம். அவ்வளவுதான், நம்மளுக்கு சூப்பரான தம்புலி ரெடி. சூடான சாதத்தோட ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியோட டீடைல் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வேரியேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்லயும் இருக்கு, பாருங்க. தேங்க்யூ so much for watching this video.